இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் மிக பெரும் விஞ்ஞானி. இந்த உலகத்திற்கு தன்னுடைய அரிய கண்டுபிடிப்புகளால் இந்த உலகத்தை அழகு செய்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். மின்விளக்கு, மின்சாரம், எவ்வளவோ. அவர்கிட்ட ஒரு செய்தியாளர்களாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எடிசன் அவர்களே, நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, ஒருவேளை அதை தோற்று போய் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. என்ன, இன்னும் முயற்சி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இன்னும் அந்த நியூஸ் திரும்ப கேட்குறாங்க. இல்லை, ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறீங்க, அது முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இது செஞ்சது வேஸ்ட்டு, இந்த காரியம் முடியாது அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்கு மனசுக்கே பழுதுன்னு வச்சுக்கோமே, ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது, அப்போ என்ன செய்வீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். எடிசன் ரொம்ப அழகாக சொன்னாராம், நம்ம இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணுவோம்னு சொன்னார். சகோதரர்களே, முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. சரிங்களா? இதுதான் இன்றைய மைய கருத்து தியானத்திற்கு. முயற்சி பண்ணு, மனம் சோர்ந்து போகாதே, மனம் தளராமல் முயற்சி பண்ணு. அவ்வாறு செய்கின்ற முயற்சிக்கு கடவுள் உரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் வண்டி ஓடிட்டு போகும்பொழுது சில வண்டிங்க முன்னெல்லாம் சில வார்த்தைகள் எழுதியிருக்கும், ரொம்ப உண்மையாக கவனித்து படிப்பேன். அதில் எனக்கு ஒரு வார்த்தை இப்போ நினைவுக்கு வருகிறது. வெற்றி எளிதல்ல, தோல்வி முடிவல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சு ஞாபகம். உண்மைதான். வெற்றி என்பது எளிதாக கிடைச்சிடாது. கஷ்டப்படணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ வெற்றி கிடைக்கும். அடுத்த வரி இது பாருங்க. அப்போ தோல்வி முடிவல்ல, நீ தோத்துட்டுன்னு ஒடிஞ்சு உட்காந்துடாது, அது ஒன்று முடிவு. தோல்விங்க ஒரு முடிவு கிடையாது, இல்லைங்களா? அதனால் என்ன பண்ண, நீ இன்னும் முயற்சி பண்ணணும். சகோதரர்களே, தோல்வி என்பது முடிவு கிடையாது. திரும்பவும் நான் தாமஸ் ஆல்வா எடிசன் பார்ப்போம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணாராம், ஒரு மின் விளக்கை கண்டுபிடிக்க சோதனை பண்ணாராம். இதை வச்சு சோதனை பண்ணி கிட்டத்தட்ட 1000 முறைக்கு மேலே பண்ணார். தோத்துட்டு கடைசியில் தான் அவர் அந்த கண்டுபிடிச்சாராம். அது அப்போது அதை அறிமுகம் செய்கின்ற அந்த அறிமுக விழாவில் அவரை கேட்குறாங்களாம், நீங்கள் என்ன பெருசாக கண்டுபிடிச்சிட்டீங்க, 1000 முறை தோற்று தானே இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள், இல்லையா அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு சொன்னாராம், 1000 முறை தோற்று நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன்னா, நான் 1000 முறையும் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். எப்படி தெரியுமா? இதையும் செஞ்சால் மின்விளக்கு எரியாது. அப்போ அந்த 1000 முறைகள் இருக்குது பற்றி அதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு. 1000 கண்டுபிடிச்சிருக்கேன் நான். இதையும் செஞ்சால் மின்விளக்கு எரியாது. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. அப்போ அதாவது ஒரு தோல்வின்னு சொல்லக்கூடாது, ஒரு இழப்பை எப்படி தூக்கி பிடிச்சாரு பாருங்க தாமஸ் ஆல்வா எடிசன். நான் 1000 கண்டுபிடிப்பு, அது இதையும் செஞ்சால் விளக்கு எரியாது. சகோதரர்களே, ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். நம்ம இந்த வாழ்க்கையில் தோல்வியை கண்டு மனம் தளராமல், தோல்வியை கண்டு மனசு உடஞ்சி உக்காராமல் மின்னுக்கு எரிஞ்சு போக முயற்சி செய்யணும். இன்றைய முதல் வாசகம் பார்க்கணும். நம்ம அமலேக்கியரோடு போர். மோசே நம்ம ஜோஷுவா இங்கே வா, நாளைக்கு போர், தேறிய வீரர்கள்லாம் கூட்டிகிட்டு போ. நான் என்ன பண்ணுறேன், எதிர்க்கிற குன்றில் போயிட்டு உனக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், கடவுள் நமக்கு வெற்றியை தவிர நேராக போகிறேன். 2 பேரை கூட கூட்டிக்கிட்டு, ஆரோன் கூட கூட்டிக்கிட்டு மோசே மலைக்கு போகிறார். மலை கீழே போர் நடக்குது. கரத்தை உயர்த்து ஜபிக்கிறார் மோசே, கை உயர்த்து ஜபிக்கிறார். அவர் எப்போதெல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபித்தாரோ அந்த நேரம் எல்லாம் ஜோஷுவா வெற்றி பெற்றார். இஸ்ரேல் படை வெற்றி பெற்றது.
எப்பொழுது கையை தளர விட்டாரோ அப்போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி பெற்று ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் பார்க்குறோம் நாம. அப்போ அந்த 2 பேரும் கூறு ஆர்வலுங்க பார்க்குறாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கைகளையும் அவங்க தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. மோசையை உட்கார வச்சிடுறாங்க. 2 கரத்தையும் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. மோசேவின் ஜெபம், மோசேவின் மனம் தளரா ஜெபம் இஸ்ரேல் மக்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தது. மனம் தளரக்கூடாது. இன்றைய 2ஆம் வாசகம் அற்புதமான வாசகம். பவுலுடைய வார்த்தைகள் அது என்ன அதாவது அந்த பவுலுடைய வார்த்தைகள் நம்ம எடை முடியாது, ரசிக்க தான் முடியும். அதோடைய உள்ள இருக்கின்ற பொருள் ஆழத்தை தான் நம்ம அப்படியே அது சுவைக்க முடியும். அந்த வார்த்தைகளை, அப்பேற்பட்ட வார்த்தைகள் என்று தீமோத்தேயு எபேசு நகர ஆயராக, சபை கண்காணிப்பாளராக பவுலால் நியமிக்கப்படுகிறார். அப்போ அந்த எபேசில் கலகம் வருகிறது. திருஅவைக்கு எதிரான செயல் நிறைய நடக்குது. அங்கே அங்கே எபேசு சபைகளுக்குள்ளே நிறைய பிரச்சனை. இதெல்லாம் பார்த்த தீமோத்தேயு மனசு வெறுத்து போகிறாரு. என்னையா என்று மனம் சோர்ந்து உட்காருகின்ற பொழுது பவுல் தீமோத்தேயுவை தூக்கி பிடிக்கிறார். பாருங்க, இந்த வாசகம் பாருங்களேன். கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில், எவனுக்கும் பயப்படாத. என்ன கற்றுருக்குற நீ? உன் பாட்டி யாரு லோயி, உங்க அம்மா யாரு யூனிக். அவங்க கிட்ட என்ன பண்ற நீ? நல்ல விஷயங்களை கற்று தேர்ந்த ஞானி நீ. அப்படிப்பட்ட ஞானம் பண்ணவன் நீ. இயேசு கிறிஸ்துவை அணுவாக அறிந்தவன் நீ. என் கூட பயணம் பண்ணவன் நீ. நீ என்னெல்லாம் கற்றுருக்கிறையோ அந்த விஷயத்தில் நம்ம நீ உறுதியாயிரு. யாருக்காக விட்டு கொடுக்காது. சொன்ன பாருங்க, வைப்போம் இறை வார்த்தை அருவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சொல்லினாரு நீ பார்ப்போம். உறுதியாயிரு, ஆனால் தளர்ச்சி அடையாது. வார்த்தை பார்த்தீங்களா? போர்டு வார்த்தை பார்த்தீங்களா? வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவன் சண்டை போடுறான், உனக்கு எதிர்த்து வரான், உனக்கு வேற கலகம் பண்றான், நீ கவலைப்படாத. மக்களை பார்க்குறியா? அவனுடைய வார்த்தை சொல்லு. நீ விதையை விதைச்சு விடு. விளை வைப்பது ஆண்டவருடைய பொறுப்பு. என்ன பண்ண நீ? மனம் தளராமல் என்ன பண்ண நீ? மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதல் பெற்று இருக்குது. அந்த மறைநூல் நீ அருவி, அதுக்குள்ள ஆண்டவர் அதில் வாசம் செய்கிற ஆண்டவர் இறை வார்த்தையில் இறைவன் அதில் வாசம் செய்கிற அவரு பார்த்துப்பாரு. நீ தைரியம் என்ன பண்ண நீ சொல்லுன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பாருங்க பாப்பா ஒரு வார்த்தைகளை. அதற்கு முத்தாய்ப்பாங்க நீ நச்சதி பாருங்களேன். சீடர்கள் மனம் தளராமல் இருக்கணும்னு ஏசப்பாவுடைய வார்த்தைகளை பாருங்க பார்ப்போம். இங்கே சீடர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம் தளராமல் இருங்க. ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு நியாயம் வேணும், நீதி வேணும். அவங்களுக்கு நீதிபதி போய் பார்க்குறாங்க, அவரு செவி கொடுக்க மாட்டுறாரு. சரிம்மா அப்புறம் பார்க்குற போம்மா என்று ஒதுக்கி விடுறாரு. இந்தம்மா விடலை, போய் அரிச்சிக்கிட்டே ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க. எறும்பு ஊற கல்லும் தேயுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எறும்பு சின்ன ஒரு உயிரினம் தான், அது அது போக 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 பாறையும் தேயும்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? பாருங்க பாப்போம். மனம் தளராமல் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? போய் கதை தட்டுன்னு இருக்கிறாங்க. ஐயா எனக்கு பதில் சொல்லுங்க, ஐயா நீதி வழங்குங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அந்த அந்த நடுவர் வராரு பாருங்க. அங்கே வந்து எம்மா இரு அம்மா, நான் உங்களுக்கு தேவை நீதியை கொடுக்குறேன். இந்த அம்மாவுக்கு நீதி கொடுக்க எனக்கு மனம் எல்லாம் கூட இந்த அம்மாவின் தொல்லையின் பொருட்டு என்ன பண்ணுறேன் நான் உனக்கு நான் நீதியை வழங்கணும்னு அவர் சொல்லுவார். அவனுடைய வார்த்தை. ஸோ ஜெபம் கேட்டு நம்ம வேலைன்னா அப்பாட்டு கேளுங்க. அப்பா எனக்கு இதை கொடுங்கப்பா, எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு கொடுங்கப்பா, கேளுங்க. ஜெபத்தை அவர் பாதத்தில் வைங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேட்பவங்க எல்லாரும் பெற்றுக்கிறாங்க, தட்டுறவங்க எல்லாருக்கும் திறக்கப்படுது. புரியுதுங்களா? தேடுறவங்க எல்லாருக்கும் கிடைக்குது. அப்போ எவன் தேடுகிறானோ அவனுக்கு தான் கிடைக்கும். எவன் தட்டுறானோ அவனுக்கு தான் திறக்கும். எவன் விடாமல் கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்வான். புரியுதுங்களா? அப்போ
நாம் நம்முடைய ஜெப வாழ்விலே, ஜெபம் மட்டும் கிடையாது, நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி, மனம் தளர்ந்து போகக்கூடாது. எந்த விஷயமா இருக்கட்டும், விடாமுயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை என்ன பண்ணார், பின்வாங்கி தான் மின்னலை கண்டுபிடிச்சார். அது இப்போ யாரும் விட்டு போயிருந்தா நீங்கள் வீட்டில் வந்துருப்போம், நம்ம வெளிச்சத்தை பார்த்துருக்க மாட்டோமே. நம்ம தோல்வி ஒரு மனிதனை பின்னுக்கு இழுக்கும். எனவே தோல்வியை கண்டு நம்முடைய வேலையை முடிச்சிக்க கூடாது. அது மாதிரி சொன்னேன் இல்லையா, தோல்வி முடிவல்ல, வெற்றி எழுதல்ல. உழைச்சாதான், கஷ்டப்பட்டாதான், விடாப்பிடியாக கேட்டாதான் கிடைக்கும் என்று இன்றைய தியானத்துடைய கரு. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ரெண்டும் சரிதான். ஆன்மீக வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் அனைத்திலும் விடாப்பிடியாக நின்றால்தான் வெற்றி கிடைக்கும். சகோதரர்களே, இன்னைக்கு திருப்பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்பாடல் இது. கடவுள் தன் பிள்ளைகளை எப்படி காவல் பண்ணுறது தெரியுமா, எப்படி காப்பாற்றுறாரு, தன் பிள்ளைகளை காப்பாற்றுறாரு தெரியுமா? இங்கே பாருங்க பார்ப்போம். மலையை நோக்கி என் கண்களை உயர்த்துறேன், எனக்கு உதவி எனக்கு எங்கேருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் தான் உதவி செய்வார். கேளுங்க, இன்னும் பாருங்க பார்ப்போம். அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார், உம்மை காக்கும், அவர் உறங்கி விட மாட்டார். ஐயோ, வார்த்தையை பாருங்க, எப்படிதான் அதை எழுதுனாங்களோ இல்லையா? திரியாத்திரை சங்கீதம் இது. சங்கீதம் என்ன பண்ணுவாங்களாம், திரியாத்திரை போகும்போது பாடிக்கிட்டே, மக்கள் பாடிக்கிட்டே போவாங்களாம் எருசலேம் மலை நோக்கி. அவர் உன் காலகதிரெல்லாம் பார்த்துப்பாரு, உன்னை எல்லாம் தாங்குதாங்கன்னு தாங்குவார், அவர் பாத்திர அடிப்போம் சொல்லிட்டு இதை பாடிக்கொண்டே அதான் திரியாத்திரை சங்கீதங்கிறதெல்லாம் பாடிக்கிட்டே போவாங்க. பாருங்க பார்ப்போம். அதுக்கடுத்து பாருங்க பார்ப்போம். உன்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார், அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உன் வல பக்கத்தில் இருக்கிறார், அவரே உனக்கு நிழல் ஆவார். ஆண்டவரே, அவரே உனக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது. பகல்ல சூரியன் ஒன்று தாக்காது. எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க, அனுபவிச்சுக்க பாருங்க பார்ப்போம். இரவில் நிலாவும் உண்மை தீண்டாது. அட போங்க, இவ்வளோ பாசமாக ஆண்டவர் வச்சிருக்காரா பாருங்க பார்ப்போம். இரவில் நிலாவும் உண்மை தீண்டாது. ஆண்டவர் உண்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காப்பார். இதை விட ஆண்டவனுக்கு என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் நம்மளை எவ்வளோ பாசமாக பாருங்க பார்ப்போம். இந்த திருப்பால் வேற என்ன சாட்சி சொல்லுங்க பார்ப்போம். இப்போதும் எப்போதும் போகும்போதும் வரும்போதும் அனைத்து நேரங்களும் கூடவே நிழலாவே அவர் இருக்காருன்னு சொல்கிற இந்த வார்த்தையை விட்டு வேற என்ன தான் நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தாய் தன் பிள்ளை மேலே எவ்வளோ பாசமாக வச்சு பார்த்துறீங்களா? நான் ஒரு 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 நாட்டுப்புற பாட்டு ஒன்று உண்டு. ஒரு அம்மா என்ன பண்ணுறா, தன் பிள்ளைய பார்க்குறா, பிள்ளை அழுவுது. குழந்தை கண்ணில் போச்சு தண்ணி வந்து போச்சு. அம்மா பார்க்குறோம், ஐயோ என் பிள்ளை எம்மா தண்ணி விட்டு போச்சு, என் பிள்ளை கண்ணில் எம்மா தண்ணி வந்துடுச்சு தெரியுமா? ஒரு தாயோடைய பாசத்தை பாருங்க இல்லையா? மாமன் அடித்தாலோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே. எப்பா ஒரு மல்லிகைப்பூவால் மாமவன் அடிச்சுட்டானா இல்லையா? அள்ளிப்பூவாலும் அத்தவன் அடிச்சுட்டாளா, மலிச்சிடுச்சா உனக்கு? என் பிள்ளை எம்மா தண்ணி கண்ணில் தண்ணி விட்டு தெரியுமா? அதை ஒரு தாய் பாடுற மாதிரி ஒரு நாட்டுப்புற பாட்டு பாருங்க பார்ப்போம். எம்மா என் தண்ணி என் பிள்ளை அழுதுச்சுன்னா ஆறு நிரம்பி ஆனை குளித்தேறி, தண்ணியில் தண்ணி ஆறு ரொம்பி ஆறு நிறைஞ்சி அதில் யானை குளிச்சுட்டு போயிடுச்சான். குளம் நிரம்பி குதிரை குளித்தேறி, அந்த என் பிள்ளை எம்மா தண்ணி விட்டுச்சுன்னா குளம் நிரம்பி அதில் குதிரை குளிச்சுட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறம் வாழைக்கு பாயும் போது வத்தியதான் கண்ணீர், மிச்சம் மீது தண்ணியெல்லாம் வாழைத்தோப்புக்கு பாஞ்சிச்சான். அப்போ தண்ணி வத்தி போயிடுச்சான். அம்மா தண்ணி என் பிள்ளை கண்ணில் வந்துச்சான். சகோதரர்களே, ஒரு தாயினுடைய பாசத்தை பாருங்கள். அதற்கு துளி கூட மயிரிழை கூட இறங்காமல் நம்ம திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம். உன்னை காக்கும் உறங்கிட மாட்டார், தூங்க மாட்டார், உனக்கு கூட நிழலாக இருப்பார். சகோதரர்களே, அவரிடம் கேட்போம், விடாப்பிடியாக கேட்போம், பெற்றுக்கொள்வோம். நாளை சந்திப்போம்.